என்ன இது இப்ப பார்த்தாலும் ஒரே கொஞ்சலா இருக்கு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படிதான் இருப்பாங்க மதர் மம்மி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு மேல ஆகுது. நாங்கள் தான் சாந்தே இருக்கலையே மதர் மம்மி. வேலை பாக்கியா இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க மதர் மம்மி. ஒரே ஜாலி தான், எப்படாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னா வீட்டில் இருந்தே வேலை செய்யறதா ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கும் அப்படி ஏதாவது வேலை இருந்தா வாங்கிட்டாயே. ஒரு 40,000 கொடுத்தா போதும். கோடிங் தெரியுமா? கோடிங் அடிக்க தெரியுமா? எனக்கு கொடி கட்ட தான் தெரியும். கொடி கட்டி துணியை காய போட்டுக்கிட்டே இரு. சரி, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். தினமும் என்ன வெளியே வெளியே ஓடுறது? வீட்டில் கிடங்க. போமா, இப்போதான் எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நான் வெளியே கிளம்பியாச்சு. நாங்கள் நைட்டு தான் வருவோம். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எங்கேயும் போக கூடாது. எங்கள் அம்மா இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வா முனிஸ், நம்ம போகலாம். எம்மா என்ன இடி! இவ்வளவு கொழுப்பு இருந்தா எடுத்து தள்ளிட்டு போவா. இந்த பயலும் பார்த்துக்கிட்டு நிற்கான். சார், இவ்வளவு நாளும் பிரிஞ்சிருந்தாங்க, நல்ல சந்தோஷமா இருந்தது. இப்போ ஒன்னாவே அலையிறது கண்ணை உறுத்துதே உறுத்துதே, கண்ணை உறுத்துதே. தலைவரே தலைவரே. யாரு? உமா புருஷனா? என்ன தலைவர் வெளியே போயிருக்காரு? கொஞ்சம் செலவுக்கு பைசா வேணும். அன்னைக்கு கொடுத்த 10,000 2 நாள்ல தீர்ந்துட்டு உமாக்கு கால் கெட்டு போடுறதுக்கு பைசா வேணும். கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. டீ கடை தான் நல்லா ஓடுதுல, அதை எடுத்து கொடு. ஆமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் கெட்டு போடணும். பிரைவேட்ல தான் போட்டீங்கன்னா துட்டு அப்படிதான் அத்துட்டு போதும். சும்மா ஒய்யாம தலைவர் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓடு. காலில் உள்ளதான் போல. மண்ணு தான் அள்ளுனேன், ஆனா மண்ணு வரல, புல்லுதான் இருக்கு. மண்ணள்ளி போட்டு சொல்லுது, நீ விளங்கவே மாட்ட. நல்லா இருக்க. அடுத்த வீட்டுல இருந்து பைசா கட்டிட்டு காசு கொடுக்கலன்னு மணலி போடுவியோ? உனக்கு நல்லச்சாவே வராது மூதேவி. வாடு, இந்த பக்கம் வந்துடாத. எம்பிட்ட கொழுப்பு இருக்கும். 10,000 அன்னைக்கு தான் வாங்கிட்டு போனா, திருப்பி தரமாட்டேன்னு எனக்கு நல்ல சாவு வராதான். எப்பா, இந்த ஊர் மக்கள் இருக்காவளே, மோசத்துலயும் மோசம். கண்ணம்மா கண்ணா, ஏமா அப்படி அழுதுகிட்டே இருக்க? ஜாக்கத்தை, என் மனசே தாங்க முடியல ஜாக்கத்தை. அந்த ராஸ்கல் கிடக்காமா, நான் உனக்கு அவனை விட உனக்கு சூப்பரான மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேம்மா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்கத்தை. உங்க ஃபேமிலியில வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்படி ஆயிப்போச்சு. என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா கூட நான் சரின்னு இருப்பேன். ஆனா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்களே ஜானத்தா. நீ மருமகளா தான் வரணும்னு கிடையாதுமா. நான் உன்னை என் மகளா தத்து எடுத்துக்கிறேம்மா. ஏஞ்சல் மாதிரி தாம்மா நீ எனக்கு ஒரு பொண்ணு. இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஜாக்கத்தை. ப்ளீஸ், என்னை எல்லாரும் ஃப்ரீயா விட்டுருங்க. கோயிலுக்கு போயிட்டு வாமா, மனசுக்கு அமைதி கிடைக்கும். கடவுளே இல்ல, கடவுளே நம்ப போறது இல்ல. அப்படிலாம் பேசக்கூடாது கண்ணா. எல்லா கடவுளும் இருக்காங்க. எல்லா கடவுளும் இருக்கிறது உண்மைதான். தயவு செஞ்சு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வாமா. கண்ணம்மா, நானும் வரேன். ஏஞ்சல் மைனி, நானே போயிட்டு வரேன். நீ துணைக்கு போ. அவளை தனியா விட்டுறவோம், அப்பதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். நல்லா இருந்த பிள்ளைக்கு ஆசையை காட்டி இப்படி ஏமாத்திட்டீங்களே. இந்த பாவெல்லாம் உங்க குடும்பத்தை சும்மாவே விடாது. சும்மா இருமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சம்மந்தி கண்ணா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எனக்கு வந்து கண்ணம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த பரதேசி ராஸ்கல் இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிள்ளை மனசு உடைஞ்சு கோயிலுக்கு போயிருச்சு. மாப்பிள்ள கண்ணா, நான் சூப்பர் மார்க்கெட் கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துல நானும் வந்துருவேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க இருந்து வீட்டு ப்ராப்ளம்லாம் பாருங்க. சூப்பர் மார்க்கெட்டை நான் பாத்துக்கிறேன். பேசாம இவனே கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படிலாம் வந்திருக்கமா. எங்க அண்ணன் பொண்ணு வேதனையில இருக்கா. பெரிய இடம் வேண்டாம் வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்தே கண்ணம்மா கிட்டையும் சொன்னேன், இவங்கிட்டையும் சொன்னேன். யாருமே என் பேச்ச கேட்கல. இப்ப கடந்து கஷ்டப்படுறாவ. கொஞ்சம் சும்மா இருமா. நான் எப்படி கடந்தேன்னு உனக்கு தெரியாதோ? இப்போ ஏஞ்சலை கல்யாணம் பண்ணப்பதான் நம்மள ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். பணம் காசு தூக்கி குப்பையில போடு. நிம்மதி வேணும், நிம்மதி. ஆமா, இப்படியே பேசிக்கிட்டே இருங்க ஆரஞ்சத்த. அப்ப பைசாவே இல்லாம நிம்மதியா இருக்க முடியுமா? சாப்பாடு இல்லாம நிம்மதியா இருக்க முடியுமா? நல்ல கட்டில் மெத்த இல்லாம நிம்மதியா இருக்க முடியுமா? கெட்டு போன சோற வச்சுட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? என்ன பேச்சு பேசுறா பாருங்க ஆரஞ்சத்தான், எப்படிலாம் உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்கன்னு. அவங்கள நீ கண்டுக்காத. கண்ணம்மாவை முதல்ல நம்ம சரி பண்ணணும். அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருப்பா? சார், இந்த காஃபி ஷாப்பில் பார்ட் டைமாக வேலைக்கு கேட்டிருந்தேன். ஓ, அந்த இங்கிலீஷ் டீச்சர் ரெஃபர் பண்ண பையனா? ஆமாம் சார்.
என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? தம்பி, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கப்பா. உங்க அப்பா பேர் என்ன சொல்லு? எங்க அப்பா பேர் வேலாயுதம். வேலாயுதம்னா டிஸ்கோ மஸ்கோ காலேஜுடைய ஓனர் வேலாயுதமா? ஆமா சார். ஏப்பா, என்னப்பா நீ? அவங்க எவ்வளோ பெரிய ஆளு. என் காஃபி ஷாப்ல நீ வேலை பார்க்கன்னு தெரிஞ்சதுன்னா என் கடையவே அடிச்சு நொறுக்கிடுவாங்கப்பா. போப்பா, நீ கிளம்பு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். நீங்க எனக்கு வேலை கொடுங்க. அட சும்மா இருப்பா, நான்லாம் ரொம்ப சாதாரண மனுஷன். உங்க அப்பா என் கடையவே உண்டிலன்னு ஆக்கிடுவாரு. நீ கிளம்புப்பா, கிளம்பு கிளம்பு. அந்த இங்கிலீஷ் டீச்சர் ஒழுங்காவே சொல்லல, காலேஜ் பையன் மட்டும் தான் சொல்லிச்சு. ப்ளீஸ் சார், எனக்கு வேலை கொடுங்க சார். உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், நீ என்னப்பா இங்க மாசம் 5000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்து நின்றுட்டு இருக்க? கிளம்புப்பா கிளம்புப்பா. சார், இப்படி ஆயிப்போச்சே. என்ன ஆச்சு? இந்த பையலுக்கு இருக்கிற சொத்து சொக்கத்துக்கு அழகா உட்காந்து சாப்பிடலாம். வேலைக்கு வந்திருக்கான் வேலைக்கு. சனி ஞாயிறு வந்தாலே பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்க்கா. ஏன்டி 2 நாள் லீவ் விட்டுருவாவ, சமைக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் பாட்டுக்கு உறங்கிடுவேன். என் புருஷன் காலையில் சாப்பாடு கொடுன்னு கேட்பாரு. முழிக்காத மாதிரியே படுத்துக்கிடுவேன். நல்ல பொம்பளை போ. எனக்கெல்லாம் சனி ஞாயிறு எந்த கணக்கும் கிடையாது. எல்லா நாளும் சாப்பாடு தான். பொம்பளையா பிறந்தது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமாக்கா? வீட்டு வேலை அது இதுன்னு எம்மா நினைச்சாலே தலை சுத்துது. ஏம்மா அது எல்லா வேலையும் செய்கிற பொம்பளை இல்லாமல் வருத்தப்படணும். உனக்கு என்னம்மா வருத்தம்? எல்லா பெண்களுக்காகவும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் பேசிட்டாலும். ஆண்டி, விசால் தம்பி, என்ன இந்த பக்கம் நாங்க எங்க உட்காந்துருக்கோம் எப்படி தெரியும்? எங்க போயிட போறீங்க? மிஞ்சி போன ஒரு 4-5 மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பீங்க. இந்த பக்கம் காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவு. அப்ப சத்தியமும் சொன்னியவும் காலேஜ்னு போய் சொல்லி இங்கேயும் ஊர் சுத்த போயிருக்காங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு. நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. வீட்டுல தான் கிடக்காளுவ. டிவி ரிமோட்டுக்கு அடிச்சுட்டு சாவாளுவ. இன்னுமா டிவி ரிமோட்டுக்கு சண்டை போடுதாங்க? ஆமாப்பா, வீட்டுல எத்தனை செல்போன் வாங்கி கொடுத்தாலும் இந்த டிவி ரிமோட்டுக்கு அடிச்சிட்டு சாவறது தான் அவ்வளவுக்கு சந்தோஷமே. தம்பி உட்காருப்பா. எங்க கூட கதை பேசினா உனக்கு நேரம் போறதே தெரியாது, ஜாலியா இருக்கும். என்னப்பா திடீர்னு வந்திருக்க? ஆண்டி, உங்க ஏரியால ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அது பார்ட் டைமா ஜாப் கேட்டு வந்திருந்தேன். அந்த ஓனர் என்னடானா எங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கிட்டு தரமாட்டேன்ட்டாரு. அதான் சரி அப்படி உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்ட் டைம் ஜாப்புக்கு தேடிட்டல எதியோப்பா? ஆமா ஆண்டி. ஏக்க நம்ம ஒன்றும் பண்ணா என்ன? இந்த பல வருஷம் அரிசிக்கிட்ட கூப்பிட்டு போய் ஏதாட்டும் கொஞ்சம் வேலை போட்டு கொடுமான்னு சொல்லுவோமாக்கா? ஆமாம், அவளும் புதுசாக கம்பெனி திறந்து வச்சிருக்காள்ல, ஏதாவது வேலை படித்த பையலுக்கு கண்டிப்பாக இருக்கும். தம்பி வாரியாப்பா, நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான் தர்சினி. நல்ல ஒரு பெரிய தேங்காய் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. புதுசா ஆளுவா எடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது வேலை போட்டு தந்தனா நல்லது தானப்பா? சரி ஆண்டி. இப்பவே எந்திரிங்க, எல்லாரும் போய் இவனை வேலைக்கு சேர்த்து விட்டு வருவோம். அப்பதான் நம்ம ஆத்மா சாந்தி அடையும். மெண்டல் ஆத்மா சாந்தி அடையும். நம்ம எல்லாரும் நட்டி செத்தாட்டி கிடக்கும். லூஸ் பிடிச்சவள. ஏதோ ஒண்ணு. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. கமான் கேர்ள்ஸ், கமான் கமான் கமான், ஹரி அப். இது இருந்தாப்புல 4-5 வார்த்தையாக பையன்கிட்ட போய் படிச்சுட்டு வந்துக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு தான் தெரியும்ல இங்கிலீஷ், பேசி பார்ப்போம். எனக்கு ஏபிசிடியே 4 வாட்டி சொன்னால் மறந்து போயிடும். எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? நீ வேற சும்மா கடை. டீச்சர்னு ஊருக்குள்ள சீன் போட்டு இருந்த. எல்லாம் சாயம் வெளுத்து போச்சு. இப்போ ஒரு டீசன் எடுக்கிறது கிடையாதுப்பா. எந்திரிக்க கேர்ள்ஸ் போவோம். தம்பி, நம்ம இப்போ போகிறோம்ல ஒரு பிள்ளையை பார்க்கறதுக்கு. அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதானே. இந்த ஊர்லேயே ஓரளவு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆள் நான் மட்டும்தான். சரிக்கா. நீயும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கோம் பார்த்தியா? என்ன சந்தேகனாலும் என்கிட்ட கேள்ன. கொஞ்சம் படித்தாலும் நான் தான் பார்த்துக்க. சரிக்கா. புது பையன்கிட்ட நம்மளை பற்றி கொஞ்சம் ஆர்வ பிறவைகளை பேசி வச்சுக்கிடணும். இல்லைன்னா ஒரேடியாக மட்டம் தட்டிடுவான். நம்மளும் இந்த கூட்டத்தோட கூட்டமாக படிக்காதவன்னு நினச்சிட போகிறான்ல. கொஞ்சம் அறிவொளின்னு காட்டிக்கிடணும்ல. அவன் சொல்றத நம்பாத. இந்த கூட்டத்திலே நல்லா படிச்ச நல்லா அறிவானதுன்னு பாத்தீங்கன்னா சுந்தரி தான். அவன் நல்ல சீன் போடுவா. நீ அவட்ட போய் ஏதாவது கேள்வி கேள்வி, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அக்கா, சொல்லுப்பா. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லுங்க. அது நல்லா தெரியும்ப்பா. ஈஸியான கேள்விலாம் கேட்காது, நல்லா கஷ்டமானதா கேளு. பரவாயில்லம்மா, நீ அந்த ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்லு. ஊசியை வாய் வச்சிருப்பார்லா, டொனால்டு டக்கு. இவட்ட எதுவும் கேட்காதப்பா. உனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நெஞ்சு ஜென்ரல் நாலேஜும் மறந்து போயிரும். வாங்க நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால நீ இப்படி பேசாதானே. என் பிள்ளையை வளர்த்து விட்டுட்டு நானும் ஆஃபீஸுக்கு தான் வரப்போகிறேன் பாரு. அதுவும் உன் ஆஃபீஸுக்கு தான் வருவேன். வா வா பார்ப்போம். அவளையே அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டு வா. தேவையில்லாம வாய் கொடுத்துக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு நிப்பா. அதுதான் நெட்டவழி ஸ்பெஷல். ரொம்ப நேரமா குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் சீக்கிரம் உணங்க தேங்காவை. நானா காலால மிதிச்சு இந்த சரட்டையெல்லாம் பிச்சிருவேன். மேடம், நான் 50 சரட்டை கிட்ட பிச்சிருக்கேன், கணக்கு வச்சுக்கிடுங்க. சரி சரி சரி. என்ன இவ்வளவு இங்க வாராளவ? என்னக்கா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. தரசட்டி ஃபேக்டரில எப்படி போகுதுமா? நல்லா போயிட்டு இருக்குக்கா.
தம்பி முன்னுக்கு வா. எம்மா இது நமக்கு தெரிஞ்ச தம்பி தான்மா. பார்ட் டைமா வேலை கேட்கறதுக்க ஏதாவது இருந்தா கூட. நான் மேனேஜர் தேடிட்டு இருக்கேன்க்கா. ஆனா அதுக்கு சின்ன பையன் வேண்டாம், அதுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால தான் தேடிட்டு இருக்கேன். மேனேஜர் மாதிரி போட வேண்டாண்டி, சின்ன பையன் பத்தியா. நீ வந்து ஏதாவது அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேற ஏதாச்சும் நல்ல வேலைக்கு வச்சுக்க. நல்லா படிச்சிட்டு இருக்கான். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்த பையன். பிஇ முடிச்சிட்டு எம்இ படிச்சிட்டு இருக்கான். பெரிய இடத்து பையன் தாம்மா, ஒரு காலேஜ் ஓனருடைய பையன். வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசைனால வேலைக்கு வரான். அப்படியாக்கா? சரி சரி. தம்பி எத்தனை மணில இருந்து வருவ? மேடம் எனக்கு மதியானம் காலேஜ் முடிஞ்சிரும். நான் ஒரு 3 மணிக்கு வந்துட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் இருப்பேன். மேடம்லாம் வேண்டாம்ப்பா, அக்கானே கூப்பிடு. நமக்கு நல்லா தெரிஞ்ச பிள்ளைதான். நீ மேடம்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், சும்மா அக்கானே கூப்பிடு. சரிக்கா. சரி தம்பி, உனக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டைமுக்கு டெய்லி ரெகுலரா அதே டைமுக்கு வந்துரு. கணக்கு வழக்கு நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை வாங்கணும், ஃபேக்டரிக்குள்ள கொஞ்சம் அலையணும். உனக்கு சம்பளம் 20,000 ரூபாய். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா, இன்னில இருந்தே வந்துரு சரியா? தம்பி இன்னைக்கு ஓகேவாப்பா? டபுள் ஓகே ஆண்டி. அக்கா எங்க அப்பா பெரிய ஆளுங்கிறதுனால வேலை எங்கேயுமே கொடுக்கல. நீங்க எதுவும் நிறுத்திட மாட்டீங்களே? எந்த கொம்ப வந்து சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன். ஆமா ஆமா, படிச்ச பிள்ளைக்கு வேலை கொடுக்கறதுல என்ன இருக்கு? பெரிய ஆள் சிறிய ஆளுன்னு நீ வந்துருப்பா. போட்டு தர்சினி கலக்கு கலக்கு. ஏக்கா வேலைக்கு வர நீங்க இப்ப யாரும் வர மாட்டேங்கீங்களா? ஏன் நாங்களாம் ஒரே இடத்துல எப்பவுமே உட்காந்துருக்கிற ஆளே கிடையாதும்மா. ஏதாவது அப்பப்போ வேலை இருந்தா சொல்லி பண்ணிட்டு போயிருந்தோம். சரி 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 தம்பி, அப்ப இன்னில இருந்து வந்துருப்பா. சரிக்கா. ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி நாங்க போயிட்டாரோம். சரிக்கா. தம்பி இது நல்ல பிள்ளைப்பா, உனக்கு நல்ல இடத்துல தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். சரியா? நல்ல வேலை பார்த்துரு. சரி ஆண்டி. ஓ உமா, என்ன கால் சரியாயிட்டோ? இது பரவாயில்ல. இவ என்னங்க வேலை பார்க்க? தேங்காய் ஃபேக்டரியில கோல் முட்டுற வேலையா? தேவையில்லாம பேசாதீங்க டி, நானே கால் வலியோடு இருக்கேன். ஏ தர்சினி, இந்த பொம்பளையெல்லாம் ரொம்ப நாள் இங்கே வேலைக்கு வைக்காத, உன் ஃபேக்டரி எழுத்து மூட வச்சிரும். உச்சுவாளிய பார்த்துட்டு போவா. உன்னை மாதிரி தண்ட சோறு இல்ல, உழைச்சு வேலை பார்க்க. உமாவுக்கு ஓவர் வாய். எப்படி வரவால நம்ம கிட்ட அப்ப இருக்கவளுக்கு. அந்த பணக்கார பையலுக்கு இங்க வேலை வாங்கி கொடுக்காளுவளோ? இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த பையன் இங்க தானே வேலைக்கு வருவான். நல்லா மூட்டி விடுதே மூட்டி. ஹே டார்லிங், ஒரு வழியா நம்ம நாடுக்கு வந்தாச்சு. 6 months ஃபுல்லா வெளிநாடு பூரா சுத்திட்டு இருந்தோம். என்ன இருந்தாலும் நம்ம கண்ட்ரி போல வருமா டார்லிங்? ஆமா மினி, இப்ப வேற இந்த சண்டைகள்லாம் நடக்கிறதுனால ஒரு வழியா தப்பிச்சோம் பொழைச்சோம் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. டார்லிங் புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே உள்ள ஆபீஸ் நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல புதுசா என்ன ஆரம்பிக்க? ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, தேங்காய் வச்சு நிறைய பிசினஸ் பண்றாளாமே. ஆமா மினி, நானும் கேள்விப்பட்டேன். அந்த வடிவுன்னு ஒரு பாட்டி இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில உள்ள பொண்ணு தான். ரொம்ப டேலண்டான பொண்ணு, பெரிய ஃபேக்டரியே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம ஏன் அவங்க கூட பார்ட்னரா சேரக்கூடாது? பார்ட்னரா சேர்ப்பாங்களான்னு தெரியல. ஏற்கனவே அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே இங்க நம்மள சேர்க்க போறாங்க. ஒரு காலத்துல நம்ம தான் இந்த ஊர்லயே பிசினஸ் கொடி கட்டி பறந்தோம். அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னராவோ சேர்ந்துடலாம் டார்லிங். நம்ம பறந்ததெல்லாம் ஒரு காலம் மினி, இப்பெல்லாம் நிறைய காம்படிட்டர் வந்துட்டாங்க. ப்ளீஸ் டார்லிங், அந்த பொண்ணுகிட்ட பேசி எப்படியாச்சும் பார்ட்னராக ஏதாச்சும் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ வில் ட்ரை. நான் என்னோட பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றேன். பட் அவ எங்க அம்மா கூட இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆமா, அவ கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இங்க கூட்டிட்டு வருவோம். இனிமே என் ஃபுல் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் தான் டார்லிங். 3 years பேபியோட ரொம்ப போராடியாச்சு. இனிமே ஃபுல் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் மட்டும்தான். ஓகே மினி, உனக்கு பிடிச்சது செய். டார்லிங் ஒயின் எடுத்துட்டு வாங்க, நான் ஸ்விம்மிங் பூல்ல வெயிட் பண்றேன்.